श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणैरित्वयुगाघमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम्। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम्। वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्याधरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोकद्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्। तदुपगतसमाससन्धियोगं सपमधुरोपणतार्थवाक्यबद्धम्। रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम्। वेदवेद्ये वरे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरम् नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் சீதா பிராட்டி திருணவந்த ரதக்கிருத்வா பிரத்யுவாஜ சுச்சிஸ்மிதா என்று அந்த புல்லை அப்படி போட்டு அவனை கொஞ்சம் கூட மதிக்கலை, புல்லுக்கு சமமாக அவனை பார்க்கறா அப்படின்னும் பொழுது அப்பேற்பட்ட அந்த சீதையினுடைய ஒரு பலம் தைரியம் இங்க நமக்கு நன்னா தெரியறது. அவ சீதா அந்த நேரத்துல ராவணனுக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு முதல்ல தான் கிளம்பி வரா. ராமர் வந்தா நேரடியா இவனை வதம் பண்ணாலும் பண்ணிடுவார் அவன் பண்ற பாவத்துக்கு. ஏன்னா தேவர்கள்லாம் பெருமாளிடத்துல
தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும் பொழுது அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணினா. அப்போ பகவான் என்ன சொன்னா, பயம் தியஜத பத்ரம் வஹா. ராவணன் ஒரு பேரை கேட்டதும் பகவான் சொல்றான், சபுத்திர பௌத்திர சாமாத்தியம் சமித்ரஜாதி பாந்தவம். அந்த ராவணனுடைய வம்சத்தையே நான் வேரோட எரிச்சிடுவேன்னு சொல்றார். வேரோட கிள்ளி எரிஞ்சிடுவேன்னு சொல்றார். அப்போ அவ்வளவு கோபம் இருக்கிற பெருமாள் நேரடியா ராவணனை முதல்ல பார்த்துட்டா வதம் பண்ணி விடுவார். ஆனா தாயாருக்கு எப்பவுமே கருணையான சுபாவமா இருக்கிறதுனால முதல்ல தாம் போய் இந்த ராவணனுக்கு புத்திமதி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து நிக்கிறா. அதனாலதான் இந்த இடத்துல வந்து புத்திமதி சொல்றா. புத்திமதி சொல்லும் பொழுது இஹ சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்ததே ததாகி விபரீதாதே புத்திராச்சார வர்ஜிதான்னு. அப்புறம் ராமர் வந்து சர்வ தர்மங்களும் தெரிஞ்சவர், விதித சஹிதர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதும் இச்சசி. ராவணா, நீ வந்து உயிரோடு இருக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீ வந்து ராமரோட ஜஸ்ட் ஒரு நட்புக்காவது போயிடு, மித்திரனா போயிடு. அதனால ராமர் உன்னை எதுவும் செய்ய மாட்டார், உன்னை விட்டுடுவார். நான் ராவணனாக்கும் 10 தலை உடையவன் 20 கை உடையவன் அப்படின்லாம் திமிரு காட்டினேன்னா 10 தலையில ஒரு தலை கூட மிச்சப்படாது, ஜாக்கிரதை அப்படின்னு புத்திமதி சொல்றா, கண்டிக்கிறா. அப்ப அந்த கண்டிக்கிற அளவுக்கு முதல்ல தாயார் கருணையோட பேசினா அவன் கேட்கல. அப்புறம் தாயார் மிரட்டி பார்க்கறா, அவன் அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா ரொம்ப துஷ்டர்கள்லாம் அப்படித்தான் இருப்பா. யாரு சொன்னாலும் அவனுக்கு புத்தி வராது. சில பேருக்கெல்லாம் யாரு சொன்னாலும் என்ன புத்தி வராதுன்னா அதுக்கு ராவணன் தான் உதாரணம். சில பேருக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் நல்லதை பண்ணுடா, நல்லதை செய், இப்படி இருக்காத அப்படி இருக்காத, கொஞ்சமாவது தெய்வ பக்தியோட இரு அப்படிலாம் நாம கொஞ்சம் சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் சும்மா பொய், தெய்வமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற கூட்டத்துல சேர்றதுக்கு ரெடியா இருப்பா. தெய்வம் இருக்குங்கிற கூட்டத்துல அவளுக்கு அது தடுக்கிறது, ஏதோ ஒன்று தடுக்கிறதுனா அகங்காரம் தான். என்ன பண்ணிட முடியும் நம்மள தெய்வம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். தெய்வம் எதுவும் பண்ணாத வரைக்கும் இவன் வந்து எவ்வளவு வேணா வாயால பேசலாம், செய்கையினால செய்யலாம். ஆனா தெய்வம் கொஞ்சம் சங்கல்பிச்சிருடுத்து அப்படின்னு சொன்னா அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் ராவணன் திருந்தவே இல்லை. என்ன 2ஆ கிள்ளி போட்டாலும் நான் ராமர் காலில் விழமாட்டேங்கிறான். ராமர்கிட்டலாம் சரணாகதி பண்ண மாட்டேன், அபயம் கேட்க மாட்டேன், என்னை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு திருந்தாத சில பேர் இந்த லோகத்துல இருப்பாங்கிறது ராவணனை வச்சு உதாரணமா எடுத்துக்கலாம். நாஸ்திகர்களுக்கெல்லாம் ராவணனை பிடிக்கிறது, ராமரை பிடிக்கல. ராமரே இல்லைன்னு சொல்றா, ஆனா ராவணன் மட்டும் இருக்கான்னு ஒத்துக்கிறா. ராமர் இல்லாம ராவணனுக்கு என்ன ரோல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ராமரே இல்லாத பட்சத்துல ராவணன் எங்கேருந்து வரான்? அதுவும் கிடையாது. 2வது, ராவணனை ஏன் பிடிக்கிறது இவாளுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னா, ராமரை ஏன் பிடிக்கல, ராவணனை ஏன் பிடிக்கிறதுனா ராமருக்கு ஒரே பத்னிங்கிற கொள்கை உடையவர். அப்போ நாஸ்திகர்களா இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த கொள்கை முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மனைவிங்கிற கொள்கை அவளுக்கு பிடிக்காது. யார் வேணா யாரோட வேணா இருக்கலாம் அப்படிங்கிற கொள்கை அவளுக்கு. அதனாலதான் அவ வந்து அதை ரொம்ப பாராட்டி பேசுறா ராவணனை. அதனால ராவணன் எந்த ஸ்திரீயாவது தூக்கின்னு வந்துடுறது அப்படிங்கிற அந்த கொள்கையில இருக்கிறதுனால அதே அவனை பிடிச்சவெல்லாம் அந்த கொள்கையில தான் இருக்கா. நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால அவளுக்கு வந்து அசுத்தமான காரியங்கள்ல ஈடுபடுறதுனால அவளுக்கெல்லாம் அசுத்தர்கள்,
சுத்தமே கிடையாது அவள்கிட்ட. அப்போ அவள்லாம் ராவணனை அதனாலதான் கொண்டாடுறா. ராமர்கிட்ட சத்தியம் இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த ராமர் சத்தியம் இவாளுக்கெல்லாம் பிடிக்காது. நேர்மை அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது. ராமர் ஜனங்களை காப்பாத்துறார் அப்படிங்கிற அது சுத்தமா பிடிக்காது இவாளுக்கு. யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாருக்கெல்லாம் ராமரை பிடிக்கலன்னு சொல்றாளோ அவளுக்கு சத்தியம் பிடிக்காது, சுத்தமா வாழறது பிடிக்காது, ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா எங்க வேணா மேயலாம், எங்க வேணா ஊரை சுத்தலாம், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசிண்டு எங்கேயோ போய் எவங்கிட்டயோ போய் மாட்டின்னு இருப்பா. அதனால அவளெல்லாம் நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த கோஷ்டின்னு. ராமர் கோஷ்டியா இல்ல இது நாஸ்திக கோஷ்டியா அப்படின்னா நல்லா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த இடத்துல அப்பேற்பட்ட சீதை அவ்வளவு தைரியமா மிரட்டுறா அப்படின்னும் பொழுது அதனால அப்பேற்பட்ட சீதைக்கு 2 மாசம் கெடு வச்சுட்டு போயிட்டான் இந்த ராவணன். 2 மாசத்துக்குள்ள தனக்கு இணங்கலைன்னா அதுக்கு அடுத்த மாசம் எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்து எடுத்து நீங்கெல்லாம் காலை உணவுக்கு சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இத்யுக்த்வா மைதிலீம் ராஜா ராவணஹ சத்ரு ராவணஹ சந்திஷ்ய ச ததः சர்வா ராக்ஷசீஹ நிர்ஜகாமஹ. இத்யுக்த்வா மைதிலீம் ராஜா இப்படி இந்த மாதிரி ராவணன் ஆக்ஞை கட்டளை இட்டுட்டு போனதுனால அந்த ராவணன் போனதுக்கு அப்புறம் நிஷ்கிராந்தே ராட்சசேந்திரே து புனரந்தப்புரம் கதே ராட்சஸ்யோ பீமரூபாஸ்தாக சீதாம் சமபிதுத்ருவுஹு. அவன் கிளம்பி போனதுமே அந்த அந்தப்புரத்துக்கு போனதுமே பயங்கர ரூபமுடைய இந்த ராட்சசிகள்லாம் சீதைய கும்பலா சூழ்ந்துண்டா. ராட்சசிகள் பயங்கரமான கோபத்தை அடைஞ்சா. சீதைய நெருங்கி கொடுமையான வார்த்தைகள்லாம் பேசி அவெல்லாம் சொல்றா சீதைய பார்த்து, பௌலஸ்த்யஸ்ய வரிஷ்டஸ்ய ராவணஸ்ய மகாத்மனः தசக்ரீவஸ்ய பார்யாத்வம் சீதே ந பகுமன்யசே. புலஸ்திய வம்சத்துல பிறந்தவர் அந்த ராவணன் மகா சிரேஷ்டமா இருக்கக்கூடியவர், மகாத்மா, 10 தலையோட இருக்கக்கூடிய ராவணனுக்கு நீ மனைவி ஆகிறதுக்கு ஆசைப்படலையே அப்படிங்கிறா. ததஸ்து ஏகஜட்டாநாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் ஆமந்திரிய குரோததாம் ராட்சி சீதாம் கரதலோதரீம். ஆமந்திரிய குரோததாம் ராட்சி ஏகஜட்டை அப்படின்னு ஒருத்தி. அந்த ராட்சசி சிவந்த கண்களாம் கோபத்தினால அவளுக்கு. அவ சீதைய பார்த்து சொல்றா, பிரஜாபதீனாம் ஷண்ணாம் து சதுர்த்தோ ய பிரஜாபதிஹ மானசோ பிரம்மண புத்திரஹ புலஸ்திய இதி விஸ்ருதஹ. பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள்ல புலஸ்தியர் அப்படிங்கிற ஒருத்தர். 6 பிரஜாபதிகள்ல 4வது பிரஜாபதி அவர். அந்த புலஸ்தியருக்கு மானச புத்திரர் அப்படிங்கிறது விஸ்ரவஸ் அப்படிங்கிறவர். பிரம்மாவுக்கு சமமான தேஜஸ் உடையவர். அதன் பிறகு தஸ்ய புத்ரோ விஷாலாட்சி ராவண சத்ரு ராவணஹ. அந்த விஸ்ரவசுக்கு புத்திரனா ராவணன் பிறந்தார். அப்பேற்பட்ட அந்த ராட்சசேந்திரனான ராவணனுக்கு நீ மனைவி ஆகிறதுக்கு இஷ்டப்பட வேண்டாமா? நீ அவருக்கு இணங்கி நடப்பியா மாட்டியா என்ன அப்படின்னு மிரட்டுறா. ததோ ஹரிஜட்டானாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் விவர்த்திய நயனே கோபாத் மார்ஜார சதுருஷேக்ஷனா. அப்புறம் ஹரிஜட்டைன்னு ஒரு ராட்சசி. கண்களை நல்லா பெருசா வச்சுண்டு கண்ணாலேயே மிரட்டுவான். பூனை மாதிரி கண் அவளுக்கு.
அவ சொல்றான், ஏன தேவாக 33 கோடி தேவர்களும் இந்த ராவணனை ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட ராட்சசேந்திர ராஜாவுக்கு நீ பத்னியாரத்துக்கு கவலைப்படுறியா? மரியாதையா அவருக்கு பத்னியாரத்துக்கு இஷ்டப்படுன்னு சொல்றா. ததஸ்து பிரகசானாம ராட்சசி குரோத மூர்ச்சிதா வத்சயந்தி ததா கோரம் இதம் வச்சனமப்ரவீத் வீர்யோத்சிக்தஸ்ய शूरस्य संग्रामेषु अनिवर्तिनः वलिनो वीर्ययुक्तस्य भार्यात्वं किं न लिप्ससे. அதுக்கப்புறம் பிரகசா அப்படின்னு ஒரு ராட்சசி, அவ மிரட்டிண்டே வரா. ராவணனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பலம் பராக்கிரமம் இருக்கு, அப்பேற்பட்ட பல பராக்கிரமம் இருக்கிறவாளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? நீ இது மாதிரி பெரிய தர்ம பத்னி அது இதெல்லாம் பேசின்னு இருக்க. நீ அவரை கல்யாணம் பண்ணிண்டா இன்னும் தர்ம பத்னியா ஆயிடுவ. இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள்லாம் இந்த இடத்துல இருக்கா, அவளெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட நிக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ அவரை பிடிச்சிக்க வேண்டாமா அப்படிங்கிறா. அந்யாது விகடா நாம விகடா அப்படின்னு ஒரு ராட்சசி, அவ சொல்றா, யுத்தத்திலையும் நாகர்கள், யக்ஷரர்கள், கந்தர்வர்கள், தானர்கள், தேவர்கள் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காளோ எல்லாரையும் ஜெயித்தவர் இந்த ராவணேஸ்வரன். அப்பேற்பட்ட அவரிடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற நீ அந்த ராவணனை கணவனா ஏத்துக்க மாட்டேங்கிற. இப்ப நீ அவரை கணவனா ஏத்துப்பியா மாட்டியா அப்படிங்கிறா. இச்சசே ந கிம் வாக்கியம் அப்ரவீத் ததஸ்து துர்முகி நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் யஸ்ய சூர்யோ ந தபதி பீதோ யஸ்ய ச மாருதः ந வாதி ஸ்மாயதா பாங்கே கிம் த்வம் தஸ்ய ந திஷ்டசி புஷ்பவ்ருஷ்டிம் ச தரவः முமுச்சுர்யஸ்ய வைபயாத் சைலாஸ்ச சுப்ரூ பானீயம் ஜலதாச்ச யதேச்சதி. அப்புறம் துர்முகிங்கிற ராட்சசி, அவ சொல்றான், யாருக்கு பயந்து சூரியன் பயந்து வேலை செய்யறானோ, யாருக்காக வாயு பகவான் கொஞ்சமான காத்து நமக்கு தேவையான காத்த கொடுக்கறானோ, அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனுக்கு நீ உடன்பட மாட்டேங்கிற. இந்த இருக்கக்கூடிய புஷ்பங்களும் இங்க இருக்கக்கூடிய பழங்களும் இந்த பூமியில எவ்வளவு மழை தேவையோ அவ்வளவு மழையும் ராவணனை கேட்டுண்டுதான், ராவணேஸ்வரனை கேட்டுண்டுதான் பெய்யறது, ராவணேஸ்வரனை கேட்டுதான் புஷ்பம் பூக்கிறது என்றெல்லாம் அவன் சொல்றான். அப்படி இருக்கக்கூடிய நீ அவரிடத்துல நீ மரியாதையா இறங்கிடு, என்ன இல்லனா நீ உயிரோடைய வாழ மாட்ட, ஜாக்கிரத அப்படிங்கிறா. ததசீதாம் உபாகம்ய ராட்சஸ்யோ விகிருதானனாக. இப்படி குரூரமான முகத்தை வச்சுண்டு கொடூரமான வார்த்தைகள்னால சீதை இப்படி எல்லாம் பேசுறா. அப்படி வாலாம் பேசின்னு இருக்கா. இப்பேற்பட்ட ராட்சசனுக்கு வெறும் மனுஷியான ஒன்ன போய் அவர் ஆசைப்படுறாரே, அதுலயே நீ உன் மனசை நீ திருப்பிக்க வேண்டாமா அப்படிங்கிறா. நீ எப்போ அவருக்கு நீ ஒத்துண்டு மனைவியா ஆயிட்டன்னா அதுக்கப்புறம் நீ கவலையே பட வேண்டாம். என்ன, நீ அதுக்கப்புறம் கவலையே பட வேண்டாம். யாரு வந்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்ககிட்டயும் நெருங்க முடியாது. அதனால நாங்க சொல்ற பேச்ச மரியாதையா கேளு அப்படின்னு இவெல்லாம் ஒன்னுத்துக்கு ஒன்னு பேசிக்கிறா. ந மானுஷி ராட்சசஸ்ய பாத்யா பவித்துமர்ஹதி காமம் காததமாம் சர்வா ந கரிஷ்யாமி ஓ வசஹ. அப்ப சீதா பிராட்டி சொல்றா, நீங்கள்லாம் என்ன ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷ பெண் ராட்சசனுக்கெல்லாம் வாக்கப்படக்கூடாது, அது சரிப்படாது, அது தர்மம் இல்ல என்றெல்லாம் சொல்றா. தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குருஹு தம் நித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம்
சுவர்ச்சலாம். எனக்கு கணவர் யாரோ அவர் ராஜ்யமே இழந்திருந்தாலும் கஷ்ட தசையில இருக்கிறவராயிருந்தாலும் அவர்தான் எனக்கு உயர்ந்தவர். அதனால எனக்கு எப்படி சூரியனை சுவர்ச்சலா அப்படிங்கிறவ விடாது பிடிச்சிட்டு போனாலோ அதுபோல இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பதிவிரதைகள் எல்லாம் இந்த இடத்துல சீதா பிராட்டி ஸ்மரிச்சுக்கிறா. யதா சச்சி மகாபாகா சக்ரம் சமனுதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணீ சசினம் யதா லோபாமுத்ரா யதா கஸ்யம் சுகன்யாச்ச வனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேஷினீ சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமீ பதிமனுவ்ரதா ததாஹம் இக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமனுவ்ரதா. மகாபாக்யவதியான சசிதேவி இந்திரனை எப்படி பிரியாம இருக்காளோ அதுபோல அருந்ததி எப்படி வசிஷ்டரை பிரியாம இருக்கிறாளோ, ரோஹிணி சந்திரனை எப்படி பிரியாம இருக்கிறாளோ, லோபாமுத்ரா அகஸ்தியரை எப்படி பிரியாம இருக்காளோ, சுகன்யை அப்படிங்கிற சுகன்யா எப்படி செவனரை பிரியாம இருக்காளோ, சாவித்ரி அப்படிங்கிறவள் சத்தியவானை எப்படி பிரியாம இருக்காளோ, ஸ்ரீமதின்னு சொல்லக்கூடியவள் கபிலரை எப்படி பிரியாம இருக்காளோ, மதயந்தி அப்படிங்கிறவள் சௌதாசர்னு சொல்லக்கூடிய முனிவரை பிரியாம எப்படி இருக்காளோ, கேஷினி அப்படிங்கிற தேவி சகரரை எப்படி பிரியாம இருக்காளோ, பர்த்தாவாவே பின்பற்றிண்டு வராளோ, அதுபோல தமயந்திங்கிறவள் நலமகாராஜாவை எப்படி பிரியாம இருக்கிறாளோ, அதுபோல இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த சிரேஷ்டரா இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை கல்யாணம் பண்ணிட்ட நான் ஸ்ரீராமரை தான் பின்தொடருவேன தவிர ராவணனை இல்ல அப்படிங்கிறா. சீதாயா வச்சனம் சுத்வா ராட்சஸ்யா க்ரோதமுர்ச்சிதாः பத்சயந்தி ஸ்ம பருஷைஹி வாக்யை ராவண சோதிதாः. இதெல்லாம் கேட்டு இந்த ராட்சசிகளுக்கு இன்னும் கோபம் வந்துருது. இன்னும் இவர்கள்லாம் கோபம் இந்த இடத்துல இன்னும் நிறைய மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் சிம்சபா விருட்சத்தில் இருக்கக்கூடிய ஹனுமார் அவலீனஸ்ஸ நிர்வாக்கிய ஹனுமான் சிம்சபாத்ருமே சீதாம் சந்தர்ஜயந்தீஸ்தா ராட்சசீர் அசுனோத்கபிஹி. சிம்சபா மரத்திலேருந்து பார்த்துட்டே இருக்கார். ஏன்னா இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி மிரட்டுறா, இப்படிலாம் பார்த்துட்டே இருக்கா. இப்படி பார்த்துட்டே இப்படி இருக்கும் பொழுது இந்த ராட்சசிகள் 4 பக்கமும் கண்கள் அப்படி இப்படி சுழட்டிண்டு உதட்ட கடிச்சுண்டு பயங்கர கோபத்தோட கோடாரிகள் எல்லாம் கையில எடுத்துண்டு நீ இப்ப ராவணனை நாயகனா ஏத்துப்பியா மாட்டியான்னு மிரட்டுறா. இப்படிலாம் இருக்கும் பொழுது அப்பயும் சீதைக்கு அழுக நன்னா வருது. அந்த அழுகையில கண்ணை தொடச்சிக்கிறா. அங்கே இருந்து எழுந்து சிம்சபா மரத்துக்கு வராவ. அப்படி ராட்சசிகள் அவளை தொடர்ந்து சிம்சபா விருட்சத்துக்கு இன்னும் கோபப்படுத்துறா, இன்னும் ரொம்ப கொடுமைப்படுத்துறா. 4 பக்கமும் மிரட்டுறா சீதைய. இப்படி எல்லாம் பயங்கரமா ராட்சசிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு நிறைய தண்டனை கொடுப்போம்னு சொல்றா. சில பேர் சொல்றா இந்த ராவணன் 2 மாசம் என்னத்துக்கு தரணும், 2 மாசம்ன்றது வேண்டாம், நாம இன்னைக்கே இவளை கை கால் உடம்பெல்லாம் தனித்தனியா வெட்டி அதை போட்டு எண்ணெய் கொப்பரையில் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு அவளே செத்து போயிட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றா. சில பேர் சொல்றா அவ தலைய புடுங்கி போட்டுருவோன்னு சொல்றா. சில பேர் சொல்றா அவளுடைய அப்பேற்பட்ட அந்த மூளை மனுஷர்களுடைய மூளை ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா, அதனால அந்த மூளையை நாம சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் புத்தி இல்லாம இவர்கள்லாம் அவ்வளவு கோபத்தோட எல்லாரும் பேசிண்டே இருக்கா. இப்படி எல்லாரும் மிரட்டிண்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆயிடுறது, அப்போ திரிஜடை அப்படின்னு ஒருத்தி விபீஷணனுடைய பெண். அந்த திரிஜடை என்ன பண்றா, நடுவில் கொஞ்சம் அவன் சொப்ன தூங்கறதுக்கு போயிடுறா. தூங்கறதுக்கு போகும்பொழுது அவளுக்கு ஒரு சொப்னம் வருது. அந்த சொப்னத்துல அவள்
ராமரை பார்க்கறா. அவள் எல்லா விஷயமும் அவளுக்கு சொப்னத்திலேயே நன்னா தெரியறது. அதனால இவன் மிரட்டின்டே இருக்கும்போது பட்டுன்னு தூக்கத்திலேருந்து எழுந்தா. தூக்கத்திலேருந்து எழுந்து என்ன பண்ணினா, யாரும் இனி சீதையை திட்டாதீர்கள், நிறுத்து நிறுத்து அப்படின்னா. யாரும் திட்ட வேண்டாம், யாரும் திட்டாதீர்கள், நிறுத்து நிறுத்துன்னா. உடனே எல்லாம் என்னடி என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா. இல்ல, நான் நல்ல ஒரு கனவு கண்டேன். அந்த சொப்னத்துல சாட்சாத்து ராமச்சந்திர பிரபு வந்துடுறார். ராவணனை வதம் பண்ணி விபீஷணனுக்கு பட்டம் கட்டி வச்சுடுறார். மேலும் அந்த விபீஷணனுக்கு பட்டம் கட்டி புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டி அழைச்சிண்டு நேரா அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறா. அப்படி பட்டாபிஷேகம் பண்ணிண்டதும் அதன் பிறகு அதே ராமர் அதே சீதைய நான் பார்க்கடல்ல சாட்சாத்து இந்த ராமர் தான் ஸ்ரீமன் நாராயணனா பள்ளி கொண்டு இருக்கார். அதனால இந்த இடத்துல சொல்றா, கஜதந்தமயீம் திவ்யாம் சிவிகாமந்தரிக்ஷகாம் யுக்தாம் ஹம்ச சகஸ்ரேன ஸ்வயமாஸ்தாய ராகவஹ சுக்லமால்யாம்பரதரஹ லக்ஷ்மணேன சமாகதஹ. இதே சீதைய இதே ராமர் பள்ளி கொண்டிருக்கார். சீதை பாதசேவை பண்றா. லக்ஷ்மண சுவாமி தான் அந்த ஆதிசேஷனா இருக்கார்னு பார்த்தேன் என்று சொல்றா. அதை கொஞ்சம் விவரிச்சு சொல்றா. ராமர் அழகான சுக்ல மால்யாம்பரதரஹான்னு வெள்ளை வெளியர்னு பூமாலையை சாத்திண்டு வெள்ள பட்டாடை உடுத்தின்னு இருக்கார். கஜதந்தமயீம் அம்சவாகனம், நல்ல வெள்ளை யானை தந்தத்தினால செய்யப்பட்ட 1000 அம்சங்கள் சேர்ந்த ஒரு அம்ச வாகனத்துல ராமரும் ஒரு பல்லாக்கில் லக்ஷ்மணரோட உல்லாசமா நிக்கிறார். சொப்னே சாத்ய மயா திருஷ்டா சீதா சுக்லாம்பராவிருதா சாகரேன பரிக்ஷிப்தம் ஸ்வேதம் பர்வதமாஸ்திதா. அப்பேற்பட்ட அந்த வெள்ள வஸ்திரத்தை உடுத்திண்டு சீதையும் சமுத்திரம் எப்படி வெள்ள வளையர்னு அந்த ஜலம் இருக்கும், அதுபோல சமுத்திரம் பார்க்கடல் வெள்ள வளையர்னு இருக்குமோ அந்த ஜலம், அதுபோல பார்க்கடல்லேருந்து தோன்றினா மாதிரி சீதை ஒரு வெள்ள வஸ்திரத்தை அழகா பட்டு வஸ்திரத்தை உடுத்திண்டு அப்படி வரா. இது சொப்னத்துல நான் கண்டேன். அதுக்கப்புறமா என்னன்னா, அந்த சொப்னத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த இடத்துல ராவணனை வதம் பண்றது. அந்த சொப்னத்தினுடைய தொடர்ச்சியில தான் புஷ்ப பல்லாக்கில் போய் அயோத்தியில பட்டம் கட்டிக்கிறது. அதே ராமரும் பார்க்கடல்ல அழகான ஒரு மஞ்சத்துல, அந்த ஆதிசேஷனுடைய மஞ்சத்துல ராமர் ஸ்ரீமன் நாராயணனா பள்ளி கொண்டிருக்க, அங்க சீதை பாதசேவை பண்றா மகாலட்சுமியா. அதனால இவர்களை சாதாரணமா நீ நினைச்சிடாத. அதனால எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா கந்தர்வர்கள், தேவர்கள், மகரிஷிகள், பிரம்மா எல்லாரும் இந்த ராமருக்கு தான் அடி பணியிறா. அதனால நீங்களும் இவரிடத்துல எல்லாரும் மன்னிப்பு கேளுன்னா, மன்னிப்பு கேளு அப்படின்னதும் அதுதான் ராமன் இது வரைக்கும் சொல்லியே தரலையாம். எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். எப்படி மிரட்டுறது, எப்படி அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்த ராவணன். ஆனா இந்த இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி தரல. உடனே எல்லாம் இப்படி மன்னிப்புனா என்னன்னு தலையை சொரிஞ்சிக்கிறதுங்க. ஒரு ராட்சசியும் இப்படி ஒவ்வொரு ராட்சசியும் தலை சொரிஞ்சிக்கும் பொழுது அப்போ சீதா பிராட்டி சொல்றா, நீங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு இல்ல, நானே உங்களுக்கு அபயம் தரேன். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலம் ஏஷா பரித்ராதும் ராட்சசீர் மகதோ பயாத் பிரணிபாத பிரசன்னாகி. இப்பேற்பட்ட ராட்சசிகளுக்கு எல்லாரும் இப்படி நிற்கும் பொழுது அபயம் தரா. பெரிய ஆபத்திலிருந்து உங்களுக்கு நான் அபயம் தரேன் அப்படின்னு சீதை சொல்றா. பெரிய ஆபத்து,
பெரிய ஆபத்து என்ன? இவாளுக்கு பெரிய ஆபத்து என்ன? ராட்சசிகளுக்கெல்லாம் இல்லை. இத்தனை ராட்சசிகளும் சீதையை இவ்வளவு நாள் துன்புறுத்தி இருக்காளே, இவாள்லாம் நரகத்துக்கு தான் போறா அப்படின்னா, சீதையை துன்புறுத்தி இவா நரகத்துக்கு போனா நரகம்தான் இவாளை கண்டு பயப்படும். அப்படி இருக்க இவாளுக்கு அதை விட பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை, எதுவுமே பெரிய ஆபத்து இல்லை. இல்லை, இப்போ ராமர் ராவணனை வதம் பண்ணி இப்பேற்பட்ட இந்த சீதையை துன்புறுத்தின இந்த ராட்சசிகள்லாம் யாரு? நான் வேணா எல்லாரையும் இப்போ ஆளுக்கு ஒரு அம்பு போட்டு வதம் பண்ணிடட்டுமா அப்படின்னு இப்போ ராமர் கேட்டா, அப்போ ராமரிடத்துலேருந்து இவாளெல்லாம் காப்பாற்ற போறார், அதான் பெரிய ஆபத்து அப்படின்னா அது பெரிய ஆபத்து இல்லை. ராமர் அப்படி பண்ண போறதும் இல்லை. அப்ப என்ன பெரிய ஆபத்து? பெரிய ஆபத்துலேருந்து அபயம் தரேன்னு சீதை சொல்றா. நிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மதா அலம் ஏஷா பரித்ராதும் ராட்சசீர் மகத்தோ பயாத். மகத்தான பயத்திலேருந்து அபயம். அது என்ன மகத்தான பயம் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல சொல்றா, அதாவது இப்ப ஆஞ்சநேயர் வரப்போறார். அந்த ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சீதையின் இடத்துல தான் யாருங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, உங்களை துன்புறுத்தின இந்த ராட்சசிகளா அவ தலைய பிழிஞ்சு எடுத்துட்டுமா, கை காலை உடைக்கட்டுமா, மண்டைய வதம் பண்ணட்டுமா, ஒத்தொத்தரையும் மண்டைய போட்டு நசுக்கட்டுமா அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்க போறார். அப்ப ஆஞ்சநேயர் கையில மாட்டின்டான்னா இவ அத்தனை பேரும் சட்னி தான். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரிடத்திலேருந்து இவாளை காப்பாத்துறாளாம். அதனால அலம் நான் ஒருத்தியே போதும் இப்போ இவாளை உங்களை நான் அனுமாட்டேன்னு காப்பாத்துறதுக்கு. ஏன்னா மகத்தான பயம் அதுதான். ஆஞ்சநேயர் அவ்வளோ கோபமா ஆயிடுவார். அதனால அவா கிட்டேந்து காப்பாத்துறதுனால இந்த இடத்துல சொல்றார், அலமேஷா பரித்ராதும் ராட்சசீர் மகதோ பயாத். இப்படி இவர்கள்லாம் இப்போ இத்தனை நேரம் தீட்டின்னு இருந்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வேலை இருந்தது. அப்படி வேலை இருந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணா, முழிச்சுண்டு இருந்தா. இப்ப வேலை போயிடுத்து. என்ன வேலை போயிடுத்து? திட்டுறதுங்கிற வேலை போனதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருத்தருக்குமே ஒன்னும் பண்ணணும்னு தெரியல. அதனால வேலை இல்லைன்னா என்ன ஆகும்? தானே தூக்கம்ங்கிறது வந்துடும். அதனால எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுது. எல்லாருக்கும் தூக்கம் வந்ததும் சீதா பிராட்டி சிம்சபா விருட்சத்துல உட்கார்ந்துண்டு ரொம்ப வேதனைப்படுறா. என்ன வேதனைப்படுறா அப்படின்னா, இந்த திரிஜட்டையினுடைய சொப்னத்துல வந்த ராமர் எனக்கு வந்திருக்க கூடாதா? அவளுக்கு போய் சொப்னத்துல இவ்வளவு காட்சி கொடுத்திருக்காரே, நான் ராமா ராமான்னு கதறின்னு இருக்கேன். இப்ப ராட்சசிகளுடைய மத்தியில கவலைப்பட்டு இருக்கேன். இப்படி ஒரு நடுநடுங்கின்னு இருக்கிறேன். எனக்கு ஒரு சமாதானத்துக்கு வரலையே. அப்ப என்ன அவ்வளவுதான் ராமர் கை விட்டுட்டாரா? நான் ராம ராமான்னு சொல்றதெல்லாம் அதுக்கு மதிப்பே இவ்வளவுதானா? அப்ப என்ன வேணாம்னு அவர் ஒதுக்கிட்டாரா? என்ன வேண்டாம்னு நினைக்கிறாரா? அப்படி வேண்டாம்னு நினைக்கிற அவரே என்ன வேண்டாம்னு நினைக்கும் பொழுது நான் என்னத்துக்கு என் உயிரை தரிச்சுட்டு இருக்கணும்? நான் எதுக்கு உயிரை தரிச்சுட்டு இருக்கணும்? அனன்ய தேவத்வம் இயம் க்ஷமாச்ச பூமௌ ச ஷய்யா நியமஸ்ச தர்மே பதிவ்ரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷானாம் அனன்யதேவத்வம் நியமம் க்ஷம அனன்யதேவத்வம் இயம் க்ஷமாச்ச. ராமரை தவிர அந்யதா வேற தெய்வம் கிடையாதுன்னு நான் இவ்வளவு பக்தி பண்ணிட்டு இருக்கேன். அந்நிய தேசத்துல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். லங்கையே பொசுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு காலமா நான் இவ்வளவு பொறுமையா இருந்திருக்கேன். இந்த பொறுமை என்ன காப்பாத்தல. இல்ல இந்த இடத்துல அனன்ய பக்தி பண்ணிட்டு இருக்கனே, அந்த பக்தி என்ன காப்பாத்தல. பர்த்தாவே கதின்னு உட்கார்ந்து இருக்கேன், அந்த பாதிவிரத்தியம் என்ன காப்பாத்தலையா?
அந்நிய புருஷன் வீட்டுல கை நினைக்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் காலம் வரைக்கும் அந்த ராவணன் அனுப்பின வஸ்திரத்தையோ ஆகாரத்தையோ படுக்கையோ எதுவுமே உபயோகப்படுத்தாம நான் இந்த மரத்தடியில படுத்துண்டு ஒன்னும் சாப்பிடாம நான் ராமா ராமான்னு கதறின்னு இருக்கேன். ஒவ்வொரு க்ஷணமும் தபசு பண்றேன். ராமா, இது உனக்கு தெரியலையா? இவ்வளவுதான் என்னுடைய பக்தியா? இவ்வளவுதான் உம்முடைய கருணையா? இவ்வளவுதான் தர்மத்துக்கு சக்தியா? 2 மாசம் உயிர் கொடுத்திருக்கான் போய் அந்த ராவணன். இனி அந்த ராவணன் உயிர் பிச்சை போடுற அந்த வாழ்க்கையில தான் நான் வாழணுமா அப்படின்னு சொல்லி இனி எனக்கு இப்பேற்பட்ட பிராணன் வேண்டாம் என்று சீதா பிராட்டிக்கு ஒரு அதைரியம் வந்துடுத்து தன் உயிரை தானே மாய்ச்சிக்கணும்னு தன்னுடைய பெரிய நீண்ட கூந்தல், அந்த கூந்தல்ல ஒரு கிளையில அதை சுருக்கு போட்டுண்டு தன் கழுத்துக்கு சுருக்கு போட்டுண்டு சாக போற நிலைமை வந்துடுத்து. இப்பேற்பட்ட இந்த நிலைமை வரும்பொழுது ஆஞ்சநேயர் பார்க்கிறார். ஆஞ்சநேயர் பொத்துன்னு கீழே குதிச்சிட்டார்னா சீதைக்கு பயம் வந்துடும். அதனால இந்த இடத்துல ஆஞ்சநேயர் பொத்துன்னு கீழே விழாம அப்ப அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்றார் அப்படின்னா ஸ்ரீ ராமாயணம் சொல்லிண்டே இறங்குறாராம். ராமாயணம் சொல்றார் இந்த இடத்துல. ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான், ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி ரிஜுராதீன் மகாயசாக. அந்த மரத்திலேருந்து இறங்கும் பொழுதே ராமாயணம் சொல்லிண்டே இறங்குறார். ஏன்னா யாருக்கு எதை சொன்னா உயிர் நாடி நன்னா வேலை செய்யுமோ, உயிர் பிழைக்குமோ அப்படி நாம பேச கத்துக்கணும். இந்த இடத்துல பேச சொல்லித்தரார் ஆஞ்சநேயர். இப்ப இந்த இடத்துல கீழே பட்டுன்னு குதிச்சிடாம, சீதையை பயமுறுத்தாம மிரட்டாம, சீதை ஏற்கனவே பயந்து கலங்கி போயிருக்கும் பொழுது தன் நினைவில இல்லாத சமயத்துல அப்ப அந்த சீதைக்கு ராமாயணத்தை சொன்னாதான் அது பலத்தை கொடுக்கும் அப்படின்னு ராமாயணம் சொல்றார். ராஜரிஷீனாம் குணஸ்ரேஷ்டா தபசா சர்ஷிபிஸ் சமஹ சக்கரவர்த்தி குலே ஜாதா புரந்தர சமோபலே ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான். உலகம் பூரா புகழ் படைத்தவரான தசரதர்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அந்த சக்கரவர்த்திக்கு 4 குழந்தைகள் இருந்தா அதுல மூத்த குழந்தைக்கு ராமன்னு பெயர். அது சக்கரவர்த்தி திருமகன். அப்பேற்பட்ட அந்த ராமர் இந்த லோகத்துக்காகவே, ஜனங்களை காப்பாத்துறதுக்காகவே, ராட்சசர்களை அழிக்கிறதுக்காகவே தோன்றினவர். தன்னுடைய தர்மத்துக்காகவே ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபஹ. தன்னுடைய தர்மத்தை காப்பாத்துறதுக்கு ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். ஜனங்களை காப்பாத்துறதுக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். சர்வ சமூகத்துக்குமே ரட்சகர் அந்த ராமர் தான். ஜனங்களையும் காப்பாற்றக்கூடியவர் அந்த ராமர் தான். சத்ருக்களெல்லாம் கஷ்டப்படுத்தி பயமுறுத்தக்கூடியவர் அந்த ராமர். அப்புறம் அப்பேற்பட்ட ராமர் சத்தியசந்தனா இருக்கக்கூடியவர். தன் மனைவியோட தம்பியோட வனவாசத்துக்கு வந்தார் என்றெல்லாம் அந்த ராமாயணத்தை அழகா சொல்லிண்டு வந்து ஜனஸ்தான வதத்துல 14,000 ராட்சசர்களை தான் ஒருவரே வேட்டையாடினவர். அப்புறம் அந்த மானுக்கு ஆசைப்பட்டு அவர் அத சீதைக்காக கொண்டு வர இடத்துல அந்த சீதையை ராவணன் கடத்திண்டு வந்துட்டான். அதன் பிறகு அப்பேற்பட்ட ராமர் சீதையை தேடி 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 சுக்ரீவன் ஒரு ராஜாவோட நட்பு ஆகி அந்த சுக்ரீவனுக்காக வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தை ராஜ்யம்ங்கிற ராஜ்யத்தை பட்டம் கட்டி வச்சு அதன் பிறகு நன்றி உணர்ச்சி உடைய சுக்ரீவன் தன்னுடைய கோடிக்கணக்கான வானரர்கள்ல மகாபலம் பொருந்திய வானரர்களை ஆங்காங்கு சீதையை தேடுவதற்காக அதுக்காக அனுப்பி வைத்தான் என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த கோடிக்கணக்கான வானரர்கள்ல நானும் ஒருத்தன், எனக்கு ஹனுமான் பெயர் என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த
ராமாயணத்தை முழுக்க சொல்றார் இந்த சர்க்கத்துல. இந்த சர்க்கத்துல ராமாயணத்தை ஆரம்பத்திலேருந்து இப்ப நடந்த கட்டம் வரைக்கும் சீதைக்கு அனுமார் சொல்லிவிடுறார். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சுந்தரகாண்டத்துல வருது. அப்புறம் அபிஷிக்தம் அயோத்தியாயாம் அப்படின்னு 68வது சர்க்கத்துல ராமருக்கு பட்டாபிஷேகமே பண்ணி வச்சிடுறார், சீத்தையோட உட்கார வச்சு ஹிருதயத்திலேயே. அதனால ராமாயணத்துல சுந்தரகாண்டங்கிறது அவ்வளவு மகிமை உடையது. அதனால இப்பேற்பட்ட அந்த ராமர் அனுப்பிதான் இந்த ஹனுமான் வந்தேன் என்று சீதாதேவிய சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சார். உடனே சந்தோஷப்பட்டா சீதை. ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தராவது ராமநாமம் சொல்லுவாளா, ராமரை பத்தி பேசுவாளா? நானும் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு வானரன் இத பேசுறானே. உடனே தன்னை கிள்ளி பாத்துக்கிறா சீதை. ஏன்னா சொப்பனத்துல வானரத்தை பார்க்க கூடாது, இது நிஜமா சொப்னமான்னு பார்த்தா நிஜம்தான். உடனே ராமரை பத்தினதான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்ததும் வராததும் இந்தாங்கோ மோதிரம்னு காமிக்கல. பின்ன என்னன்னா ராமரை பத்தினதான சாமுத்திரிகா லட்சணம், ராமரை பத்தினதான மகிமைகள் எல்லாத்தையும் சீதை கேட்கறா. அதுக்கு ஆஞ்சநேயர் சொன்னார். அதன் பிறகு ஒரு நம்பிக்கை வந்ததும் ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். தேவி ராமநாமம் பொருத்தின எழுதின இப்பேற்பட்ட மோதிரத்தை பஷ்ய பாரு அப்படின்னா, பாருன்னதும் உடனே ஓடி போய் சீதா பிராட்டி அதை எடுத்துட்டாலும். கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷிதம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவதி. கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவதி. கல்யாணான அன்னிலேருந்து அந்த மோதிரத்தை சீதா பிராட்டி பார்த்துட்டு வரா. அப்பேற்பட்ட அந்த மோதிரத்தை அடைஞ்சதுனால ராமரையே அடைஞ்ச ஆனந்தம் வந்தது. அதை கண்ணில் ஒத்திண்டா, தலைமையில வச்சுண்டா, நெஞ்சில வச்சுண்டா. அப்பேற்பட்ட சீதைக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. சா ராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகேனாம்புத சேஷசந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. இவ்வளவு காலமா சீதா பிராட்டி பண்ணின ராமநாம சங்கீர்த்தனம், அதன் பிறகு இவ்வளவு காலமா இங்க ஆஞ்சநேயர் சொன்ன ராமாயணம், அப்புறம் ஆஞ்சநேயர் கையால கொடுக்கப்பட்டதான அந்த மோதிரம், அந்த மோதிரத்தையும் வாங்கினதுனால அந்த சீதையினுடைய சகல துக்கமும் அவளை விட்டு போயிடுது. ஒண்ணு ராமர் வரணும், அவ்வளவுதான். அதனால சீதாதேவி பரம ஆனந்தத்தை அடைந்தாள், ராமரையே அடைஞ்ச சந்தோஷத்துக்கு வந்தாள் என்று சொல்றார். இந்த கணையாழி கொடுத்த இந்த கட்டத்தோட இன்னைக்கு நாம கதையை நிறுத்திவோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நாம சுந்தரகாண்டத்துல பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.